யார்கிட்டயும் சொல்லவே கூடாத 5 விஷயம். நமக்கு வர பெரும்பான்மையான பிரச்சனையில 80% நம்ம வாயினாலதான் வருது. சொல்லக்கூடாத இடங்கள்ல சில விஷயங்களை சொல்றதும், சொல்ல வேண்டிய இடங்கள்ல சில விஷயங்களை சொல்லாம இருக்கிறதும் பெரும்பான்மையான பிரச்சனைக்கு ஆரம்ப புள்ளியா இருக்கு. அதுல நம்ம யார்கிட்டயும் சொல்லவே கூடாத 5 விஷயம் இருக்கு. இந்த 5 விஷயத்தையும் நம்ம சொல்லாம இருக்கிறதுனால நமக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, இதை நம்ம சொல்லாம இருக்கிறதுனால நம்ம நிம்மதி இழந்து நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அது என்ன 5 விஷயம் வாங்க பாக்கலாம். 1, உங்களுடைய தோல்விகளை அடுத்தவங்க கிட்ட சொல்லாதீங்க. அவங்க எப்பவுமே உங்களை ஒரு தோற்ற நபரா தான் பாப்பாங்க. அது உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பை கிடைக்காம தடுக்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கிறோம். நீங்க தோல்வி அடையலாம், தோல்வியில இருந்து பாடம் கத்துக்கலாம், இல்ல தோல்வியை கடந்து போலாம். ஆனா உங்களுடைய தோல்வியை மத்தவங்க கிட்ட சொல்லும் போது அவங்களுக்கு உங்க மேல உள்ள நம்பிக்கைய நீங்களே குறைக்கிற மாதிரி ஆயிரும். உங்க தோல்விய, உங்களுடைய வலியை மத்தவங்க கிட்ட சொல்லி அவங்க ஆறுதல் சொல்லுவாங்க, அவங்க நம்மள தேற்றுவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க முன்னாடி அவங்க வெறும் வார்த்தைகளால ஆறுதல் சொல்லலாம், தேற்றலாம். ஆனா உங்க மேல உள்ள மரியாதை நிச்சயமா உங்களுக்கு குறையும். உங்க மேல உள்ள பார்வையும் அவங்களுக்கு மாறுபடும். ஏன்னா உங்களுடைய தோல்வி மத்தவங்களுக்கு வெறும் வார்த்தை தான். அத உங்க அளவுக்கு வலியோட வேற யாரும் உணர மாட்டாங்க. அதனால உங்களுடைய மரியாதையை காப்பாத்திக்கவும், உங்களோட இமேஜை மெயின்டைன் பண்ணவும், உங்க மேல நம்பிக்கை ஏற்படவும் உங்க தோல்விகளை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. 2வது, உங்களுடைய வீக்னஸ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அதாவது உங்களுடைய பலவீனத்தை யார்கிட்டையும் சொல்லவே கூடாது. ஏன்னா அத உங்களுக்கு எதிராக அவங்க பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு கோபக்காரரா இருக்கீங்கன்னு வச்சுப்போம். உங்க எதிரிக்கு நீங்க எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவீங்க அப்படிங்கிற உங்களுடைய பலவீனம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க தேவைப்படுற நேரத்துல, தேவைப்படுற இடத்துல உங்களை தூண்டி விட்டு கோபப்பட வச்சு உங்களை காலி பண்ணிடுவாங்க. இந்த பலவீனம்ங்கிறது கெட்ட விஷயத்துக்கு மட்டும் கிடையாது. உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு நல்ல பலவீனம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது உங்ககிட்ட யார் கேட்டாலும் இல்லன்னு சொல்ல முடியாது, உங்களால முடிஞ்ச உதவியை செய்றீங்க அப்படின்னு வச்சுப்போம். அதையும் உங்களுக்கு வேண்டாதவங்க உங்களுக்கு எதிராக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால எப்பவுமே உங்களுடைய பலவீனத்தை வெளியில சொல்லாதீங்க, வெளியில காமிச்சுக்காதீங்க. 3வது, உங்களுடைய திட்டங்களை அடுத்து என்ன செய்ய போறீங்கிறத சொல்லாதீங்க. உங்களுடைய செயல்கள் அமைதியான நகர்வாவே இருக்கட்டும். உங்களுடைய வெற்றி அவங்கள ஆச்சரியத்துல ஆழ்த்தும். ஆனா அதுவே நீங்க ஒரு செயலை செய்ய போறதுக்கு முன்னாடியே நான் அதை செய்ய போறேன், இதை செய்ய போறேன் அப்படின்னு நீங்க வெளியில சொல்லும் போது அது நடக்காம போனாலோ, இல்ல தள்ளி போனாலோ, அல்லது வேற ஏதாவது காரணத்துக்காக நீங்க அதை தாமதமா செஞ்சாலோ, இல்ல அந்த செயல் தோல்வி அடைஞ்சாலோ உங்களுடைய நிலைமைய மத்தவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரே வார்த்தையில அவன் அப்படிதான் சொல்லுவான், ஒண்ணும் செய்ய மாட்டான் அப்படின்னு ரொம்ப எளிமையா பேசிட்டு போயிருவாங்க. அதனால உங்களுடைய செயல்ல நீங்க வெற்றி அடைகிற வரைக்கும் நீங்க அடுத்து என்ன செய்ய போறீங்க அப்படிங்கறத யார்கிட்டயும் சொல்லாதீங்க. 4வது, உங்களுடைய ரகசியங்களை யார்கிட்டயுமே சொல்லாதீங்க. அது எப்ப வேணாலும் உங்களுக்கு ஆபத்துல முடியும். ஏன்னா பொதுவாவே ரகசியம் அப்படிங்கிறது உங்களுக்கு பாதிப்பு அடையக்கூடிய, உங்களுக்கு அவமானத்தை தேடி தரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். அதனால தானே அதை மறைச்சு வைப்பீங்க. அப்படிப்பட்ட ரகசியத்தை நீங்க நம்பி ஒருத்தர் கிட்ட சொல்லும் போது அவங்க அதை பாதுகாப்பா தான் வச்சிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. இன்னொன்னு, நம்ம வாழ்க்கையில அம்மா அப்பா, ஒய்ஃப், சொந்தக்காரங்க, நண்பர்கள்னு யாரா இருந்தாலும் சரி எல்லாரு கூடயும் கருத்து வேறுபாடு வரும், சண்டை வரும். ஒரு சமயத்துல அப்படி சண்டை வரும் பொழுது அவங்க நீங்க சொன்ன உங்களுடைய ரகசியங்களை மத்தவங்க கிட்ட போட்டு உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்னொன்னு, உங்களுடைய ரகசியத்தை தான் உங்களுக்கு எதிரான ஆயுதமா அவங்க பயன்படுத்துவாங்க. அதனால இப்போ நீங்க நல்லா பழகிட்டு இருக்கிறவங்க நாளைக்கு உங்க எதிரியா கூட மாறலாம். அதனால எப்பவுமே யாரையும் நம்பி உங்களுடைய ரகசியங்களை வெளியில சொல்லாதீங்க. அது உங்களை ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும். 5வது, உங்களுடைய வரவு செலவுகளை, வருமானத்தை யார்கிட்டயும் பகிர்ந்துக்காதீங்க. ஏன்னா அது நிறைய இடங்கள்ல தர்ம சங்கடமான சூழ்நிலையை உருவாக்கி விட்டுரும். எப்படின்னா, ஒண்ணு, சில பேருக்கு சீரான வருமானம் இருக்கும், ஒரு பிரைவேட் ஜாப்லயோ கவர்மெண்ட் ஜாப்லயோ இருக்கலாம். இன்னும் சில பேருக்கு வருமானம் மாறுபடும், வார சம்பளம், மாச சம்பளம், நாள் சம்பளம்னு மாறுபடலாம். இப்போ இந்த 2 தரப்புல இருக்கிறவங்களுக்கும் சரி, நீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்கன்னு ரொம்ப பெருமையா வெளியில சொன்னீங்கன்னா நீங்க சொல்ற உங்க சொந்தக்காரங்களுக்கோ நண்பர்களுக்கோ உங்க செலவுகளை பத்தி தெரியாது. உங்களுடைய வரவை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுப்பாங்க. உங்களுக்கு இஎம்ஐ இருக்கலாம், திடீர் மருத்துவ செலவு வரலாம், இல்ல நீங்க வேற எதுக்காவது கடன் வாங்கி இருக்கலாம், இல்ல வருமானம் முன்னாடி மாதிரி இல்லாம இப்ப குறைஞ்சிருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா அவங்க உங்ககிட்ட ஒரு நேரத்துல உதவி கேட்கிறப்ப நீங்க இல்லன்னு சொல்லும் போது உங்க சூழ்நிலையால இவ்வளவு சம்பாதிக்கிறான், பணம் வச்சிருக்கான், நமக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறானே அப்படின்னு நினைப்பாங்களே தவிர உங்க செலவுகளை பத்தியோ உங்க நிலைமைய பத்தியோ யோசிக்க மாட்டாங்க. இதுவே என்கிட்ட பணம் இல்ல, எனக்கு பெருசா வருமானம் இல்ல, நான் சம்பாதிக்கல அப்படின்னு சொல்லும் போது உங்க பணம் இல்லன்னா யாரையும் மதிக்க மாட்டாங்க, உங்களையும் மதிக்க மாட்டாங்க. அதனால யார்கிட்டயுமே இருக்கணும் சொல்ல வேணாம், இல்லன்னு சொல்ல வேணாம். உங்க வருமானமும் உங்களுடைய வரவு செலவுகளும் உங்க குடும்பத்துக்குள்ளேயே இருக்கிறதா நல்லது. அப்படி உங்களுடைய வருமானத்தையோ வரவு செலவுகளையோ உங்க சொந்தக்காரவங்களோ உங்களுடைய நண்பர்களோ உங்களுக்கு வேண்டியவர்களோ தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நீங்க பல இடங்கள்ல தர்ம சங்கடமான சூழ்நிலையை சந்திக்க நேரிடும். அதனால எப்பவும் யார்கிட்டயும் உங்களுடைய வருமானத்தையும் வரவு செலவுகளையும் சொல்லாதீங்க.